இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், இயேசுவுக்காய் செயல்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 16. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். Then said Thomas, which is called Didymus, unto his fellow disciples, let us also go, that we may die with him. John chapter 11 verse 16. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, தோமா மற்ற சீஷர்களை பார்த்து சொல்றாரு, வாருங்க நாமும் அவரோடு போவோம், அவரோடு கூட இறப்போம் அப்படின்னு சீஷர்கள்ட்ட சொன்னதாக நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் இயேசுவுக்காய் செயல்படுகிறோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். எனக்கன்மானவர்களே, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து லாசருடைய ஊர்ல ஊழியம் பண்றாரு. அப்போ சத்தியத்தை சத்தியமாக அறிவிச்ச உடனே அவங்களுக்கு இவன் தேவதூஷணம் சொல்றான் அப்படின்னு பயங்கர கோபம். அவரை கல்லறிந்து கொல்ல பாக்குறாங்க. இப்போ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி சீஷர்களோட இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு. இங்க வந்த இடத்துல அவருக்கு நியூஸ் வருது, லாசரு மரண படுக்கையா இருக்கிறான் அப்படின்னு. மறுபடியும் 2 நாள் அங்க ஸ்டே பண்றாரு. இப்போ லாசரு இறந்தாச்சு. இப்ப என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நம்ம ஒண்ணு பண்ணலாம், லாசரு அவனை எழுப்ப வேண்டிய நேரம் நம்ம போலாம் அப்படின்னு சொன்ன உடனேதான் எல்லா சீஷரும் சொல்றாங்க, ஆண்டவரே, அன்னைக்குதான் நம்மளை கொல்ல பார்த்தாங்க, அங்க இருந்து தப்பிச்சுதான் நம்ம இங்க வந்திருக்கோம், மறுபடியும் இம்மிடியேட்டா அங்க போனா நம்மளை கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு பயந்து பின்வாங்குறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் தோமா சொல்றாரு, வாருங்கள் நாமும் அவரோட கூட சாகும்படிக்கு அங்க போவோம் அப்படின்னு. நம்ம இது ஒரு சாதாரண ஒரு வீரம் நிறைஞ்ச வார்த்தையா மாத்திரம் பார்க்க கூடாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தா, தோமா அப்படின்னாலே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? சந்தேக பிராணி அப்படின்னு. நம்மள யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியத்தை டவுட் பண்ணா கூட, நீ தோமா மாதிரி என்ன விசுவாசத்துல குறைச்சல் உள்ளவனா, சந்தேக பிராணியான்னு அநேகர் கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். என கண்மானவர்களே, ஆனால் இங்கே மற்ற சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. ஐயோ, அங்க போனா உயிருக்கு ஆபத்து வந்துடும், அங்க இருக்கவங்க ஏதாவது பண்ணிருவாங்க அப்படின்னு. பட் தோமா தைரியமா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, வாங்க அவர் கூட போவோம் அப்படின்னு சொல்லல, சாகும்படிக்கு அவரோடு போவோம் அப்படின்னு. அப்படியானால் இயேசுவுக்காக சாக துணிந்ததை இந்த இடத்திலே தோமா நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த நாட்களில் ஊழியம் செய்யும் போது, இன்னும் குறிப்பாக மிஷனரிஸ் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஓ, எனக்கு இந்த இடத்துல எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும், எனக்கு முன்னால ஊழியம் செய்தவர்களை கொலை செய்தார்கள், அதையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் இயேசு கிறிஸ்துடைய அன்பை, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை நானும் அறிவிக்கணும் அப்படின்னு நம்ம நாட்டுல எத்தனையோ மிஷனரிஸ் குறிப்பாக வட இந்தியாவில் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இன்றைக்கு அந்த விதமான வைராக்கியத்தோடு இருக்கிறோமா? என்ன நேர்ந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் தைரியமாய் செயல்படுவேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இன்னொரு காரியம், இங்க தோமா எதை சொல்லுகிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட அவங்க ஒவ்வொரு ஊரா போய் சுவிசேஷம் அறிவிக்கிறப்போ பயங்கரமா அவங்கள ஹானர் பண்ணிருப்பாங்க. இயேசுவுக்கு கிடைச்ச வரவேற்பு எல்லாம் சீஷர்களுக்கும் கிடைச்சிருக்கும். பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே மற்றவர்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் தோமா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அது இங்க எழுதப்படவில்லை, ஆனால் இந்த காரியத்தை மேபி மென்ஷன் பண்ணிருப்பார். மற்றவங்களை பார்த்து, அன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் ஹானர் பண்ணாங்களே, நம்மளும் இருந்தோமே, பயங்கரமா கிளாப் எல்லாம் பண்ணாங்க, அப்பெல்லாம் விருந்தெல்லாம் பயங்கரமா, ஃபீஸ்ட் எல்லாம் பயங்கரமா வச்சாங்களே, இதுல எல்லாத்துலயும் அவர் கூட போனோம், ஆனால் இன்றைக்கு அவரை கொல்ல போகிறார்கள், அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம பின்வாங்கிறது சரியா? நாமளும் அவங்க கூட போனோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். என கண்மானவர்களை, இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் அப்படின்னா, சபைகளில இயேசு கிறிஸ்துவை தெரிந்தவர்கள் மத்தியில நான் சொல்லி கைத்தட்டுதல் வாங்குதலோடு நான் நின்று விடுகிறேனா? அல்லது கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலே, கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்கள் மத்தியிலே,
கிறிஸ்துவின் அன்பை குறித்து நான் தைரியமாய் பிரசங்கிக்க வாஞ்சையோடு இருக்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னொரு காரியம் அவர் மெயினா அந்த இடத்துல பண்றாரு. தன் கூட பின்வாங்கி இருந்தவர்களை உற்சாகப்படுத்துகிறார். தானும் அவர்களோடு சேர்ந்து, ஆமாப்பா அந்த இடத்துக்கு போன பிரச்சனை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போலாம் அப்படிலாம் சொல்லல. மாறாக தன்னுடைய உயிரையும் இழக்க துணிந்தவராய், பிறருக்கு முன்மாதிரியாய் அந்த இடத்துல எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. என கண்மானவர்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஒரு பிரச்சனை வரும்போச்சுல மற்றவர்களுக்கு, குறிப்பாக ஏதாவது ஊழியத்துல ஒரு ப்ராப்ளம் வர்றப்போ நான் பின்வாங்கி போகாமல் மற்றவர்களை தைரியமாய் உற்சாகப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்மால் சொல்ல முடியுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, நாம் எப்போது இயேசு கிறிஸ்துவுக்காய் எழும்பி செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்காய் நாங்க எழும்பி செயல்பட ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல், மனிதர்களை பார்த்து நாங்கள் அச்சம் கொள்ளாமல் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி ஊழியம் செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களுடைய எல்லா பயத்தையும் நீங்க மாற்றி போடுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.